ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான சந்தான பிரதிப்ரஸ்து அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான ஃபீல் குட் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோயின் ரெண்டு பேருமே காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த திருமணத்துல ஹீரோயினோட அப்பாவுக்கு சுத்தமா விருப்பமே இல்லங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே ஹீரோயினோட அப்பா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாரு. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க. ஏத்துக்கிற மாதிரி நடிக்கிறாரு. எண்ணி 100 நாளுக்குள்ள நம்ம ஹீரோ பத்தி நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் பொண்ணு கிட்ட போட்டு கொடுத்து ஹீரோயினை ஹீரோ கிட்ட இருந்து பிரிக்கிறது தாங்க ஹீரோயினோட அப்பா பிளானே. ஆனா ஹீரோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எண்ணி 100 நாளுக்குள்ள ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா ஒரு வாரிசு வந்துரும். அதனால இங்க ரெண்டு பேர்த்த பிரிக்க முடியாது. அதற்கான முயற்சியில ஈடுபடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த முயற்சியில ஏற்படுற பல பிரச்சனைகள் தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சவப்பெட்டி எல்லாம் செஞ்சு விற்கக்கூடிய ஜாக் அப்படின்றவருக்கு சொந்தமான ஒரு சவப்பெட்டி கடையை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த கடைக்கு சைலுடு அப்படின்ற ஒரு நபர் வராருங்க. அந்த நபர் ஒரு பர்டிகுலர் வேரியன்ட் சவப்பெட்டி வேணும்னு கேட்கிறாரு. ஆனா ஜாக் என்ன சொல்றாருன்னா, அந்த சவப்பெட்டி ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு, உங்களுக்கு அதே கலர் அதே டிசைன்ல வேணும்னா நான் செஞ்சு தரேன், ஈவினிங் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு இதே தான் வேணும் அப்படின்னு அந்த சவப்பெட்டியை தட்டுறாருங்க. அப்படி தட்டும் போது டோர் ஓபன் ஆயிருது. பார்த்தா உள்ள ஆல்ரெடி ஒருத்தன் கொலை செய்யப்பட்ட நிலைமையில இருக்கான். அந்த நபரோட பேரு டேனியலுங்க. கொலை செய்யப்பட்டு உள்ள இறந்து கிடக்கக்கூடிய நபர் வந்து இந்த சைலுடோட கூட்டாளி. பட்டுன்னு கண்ணை காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஜாக் பட்டுன்னு அந்த கண்ணை புடுங்கிடுறாருங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. இந்த சைலுடு மற்றும் டேனியல் இவங்க ரெண்டு பேருமே கான்ட்ராக்ட் கில்லர். இந்த ஜாக்கை கொலை பண்றதுக்காக திட்டம் போட்டிருந்திருக்காங்க. ஆனா ஜாக் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் கையும் களவுமா புடிச்சிட்டாருங்க. ஆக்சுவலா இந்த ஜாக் அப்படின்ற ஒரு சவப்பட்டி மட்டும் தயாரிக்கலங்க, ரவுடிசமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில ஜாக்கோட ஆட்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் கடத்திட்டு இந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. ஈஸ்வர் ராவ் அப்படின்ற ஒரு நபர் இந்த வேலையை ஒப்படைச்சிருந்திருக்காரு. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்த இவங்க கடத்தி இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, ஈஸ்வர் ராவ் உங்ககிட்ட பணம் கொடுத்து தானே எங்களை கடத்த சொன்னாரு, அவர் கொடுக்குற பணத்தை விட நாங்க டபுள் மடங்கு தரோம், எங்க ரெண்டு பேர்த்த விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு ஹீரோ கேட்கிறாரு, டே டபுள் மடங்குனா நம்ம கிட்ட எங்கடா பணம் அப்படின்னு கேட்க, கிரெடிட் கார்டு இல்லாட்டி பர்சனல் லோன் அப்ளை பண்ணலாம், கண்டிப்பா கிடைக்கும், பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல, லோன் வாங்குற அளவுக்கு என்கிட்ட சிபில் ஸ்கோர் இல்லடா அப்படின்னு சொல்ல, ஏண்டா உயிரே போகக்கூடிய நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்கோம், இப்ப போயிட்டு சிபில் பைபிள்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இந்த ஜாக் டென்ஷன் ஆயிடுறாரு. உங்களை ஸ்கெட்ச் போட்டு கடத்தி கூட்டிட்டு வந்தா என்னடா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆனா எங்களை எதுவும் பண்ணிராதீங்கன்னா, இந்த ஈஸ்வர் ராவ் எங்களை கடத்த சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, என் ஃப்ரெண்டு அவரோட பொண்ணை லவ் பண்ணானா, அதுக்காக தானே கடத்த சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, லவ் மேட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்றாரு. இந்த ஜாக் பாத்தீங்கன்னா லவ் விஷயத்துல கொஞ்சம் சாஃப்ட் கார்னரான ஒரு ஆளு. அதனால நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோடைய கதையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோவும் அவரோட கதையை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆனா ஹீரோடைய ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணா கவர்மெண்ட் ஜாப்ல தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 அட்டம்ப்டா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒவ்வொரு அட்டம்ப்ட்லயும் இவர் ஃபெயில் ஆயிட்டு இருக்காரு. ஜாப் கிடைக்கல. 10வது அட்டம்ப்ட் அப்போ ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை டிராப் பண்றதுக்காக போயிருந்திருக்காருங்க. அப்படி போகும்போதே ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு மேட்ரிமோனி சைட்ல இருந்து கால் பண்ணியிருந்திருக்காங்க. அதுவும் மலையாள மேட்ரிமோனி சைட்ல இருந்து கால் பண்ணியிருந்திருக்காங்க. பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சர்வீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், அதுக்கு 5000 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, மந்த் எண்ட் அப்படின்றதுனால நாங்க குடிக்கணும், சரக்கு அடிக்கணும், என்ஜாய் பண்ணணும், அதுக்கு தான் பணம் இருக்கு, அதனால சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கிறாரு, என்னடா மலையாள மேட்ரிமோனில இருந்து கால் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆமாடா, மலையாளம் மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, மராத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ் மேட்ரிமோனிலையும் இவருடைய ப்ரொஃபைல போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காருங்க. இதுக்குடா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஒரு பேன் இண்டியன் பேச்சுலரா அப்படின்னு தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிறாருங்க. இப்ப ஹீரோ சொல்றாரு, கவர்மெண்ட் ஜாப்ல தான் ஜாயின் பண்ணுவேன்னு ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கிற, அது இவ்வளவு முயற்சி எடுக்கிற உனக்கு கிடைக்க மாட்டேது, அட்லீஸ்ட் என்ன மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்க, ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, இப்போ உனக்கு வயசு இருக்கு, திறமை இருக்கு, உனக்கு ஜாப் இருக்கு, ஆனா இதே ஒரு 40 வயசு ஆகும்போது உன்கிட்ட வயசும் இருக்காது, திறமையும் இருக்காது, அப்ப நீ என்ன பண்ணுவ, இதே நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன்னா ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு மாசம் மாசம் பணம் வரும், அதுக்காக தாண்டா நான் கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவையும் மேட்ரிமோனி சைட்ல ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ண சொல்றாருங்க. பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு ஷையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காத, மேட்ரிமோனில உனக்கு பிடிச்ச ப்ரொஃபைல தேர்ந்தெடு, நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோ சொல்றாரு, நான் வேலை செய்யற லேப்டாப்ல வாழ்க்கை துணையை தேட மாட்டேன் அப்படின்ட்டு. பேசிட்டு எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக உள்ள போறாருங்க. அங்கிருந்து ஹீரோ கிளம்பலான்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணோடைய பேரு கல்யாணிங்க. கல்யாணியை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. கல்யாணியும் பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா கல்யாணியா உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எக்ஸாம் எழுதக்கூடிய இடம் வந்து இது கிடையாது, இன்னும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு, இவங்க மாறி வந்துட்டு தான் சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமாங்க ஹால் டிக்கெட்லயே பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் கல்யாணிக்கு தெரிய வருது. தூரத்துல நின்னுட்டு ஹீரோ கல்யாணி சைட் அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு நினைப்பாரு. ஏன்னா இவருக்கு தான் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப ஷையாச்சு. சும்மா சைட் அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது கரெக்டா கல்யாணியே வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி நான் இடம் மாறி வந்துட்டேன், பக்கத்துல ஆட்டோ எதுவும் இல்ல, என்ன அங்க டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருதுங்க. இவருக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட இவர் பேசுறதுக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோ ரொம்ப ஹாப்பியா கொண்டு போய் டிராப் பண்றாருங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு ஹால்குள்ள போயிருவாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அது ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம இவ போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைப்பாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணிருக்கிறாரு
பண்றாருன்னா ஹீரோயின் எக்ஸாம் எழுதிட்டு வெளியில வர வரைக்கும் அங்கேயே நின்னுட்டு இருந்திருக்காரு. வெளியில வந்த உடனே இவர் போய் பேசலாம்னு நினைப்பாரு. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா கண்டுக்காம போயிருவாங்க. என்னடா அது, நம்ம தான் காலையில கொண்டாந்து டிராப் பண்ணோம், இவ கண்டுக்க கூட மாட்டேன்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட உடனே ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரிங்க, காலையில கொண்டாந்து என்ன டிராப் பண்ணீங்க, தேங்க்ஸ் கூட சொல்லாம நான் உள்ள போயிட்டேன், ஏன்னா அவ்வளவு அவசரம் அப்படின்னு சொல்ல, சரி இப்போ நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இல்ல காலையில ரொம்ப அவசரத்துல இருந்தேன், அதனாலதான் உதவி தேவைப்பட்டுச்சு, இப்போ நான் போய் இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும் போது பட்டுன்னு ஹீரோ கேட்டாரு உங்க நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேக்குள்ள இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து ஹீரோ கையில கொடுத்து ஏதோ உதவி செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தா அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க, காலையில உதவி செஞ்சதுக்கு இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாம் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றாருங்க. ஆனா அவரோட ஃப்ரெண்டு நம்பவே மாட்டேன்றாரு. ஏன்னா ஹீரோ தான் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கே வெக்கப்படுவாரு. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லைங்க. இந்த விஷயத்த தன்னுடைய அக்கா மாமா கிட்ட வீடியோ கால்ல ஷேர் பண்றாரு. அதுக்கு அக்கா சொல்றாங்க, நீ சொல்றதை என்னாலேயே நம்ப முடியலடா, எப்படா உன் ஃப்ரெண்டு நம்புவான், சரி நீ சொல்றது உண்மை, இந்த மாதிரி அந்த பொண்ணு உன்னை கண்டுக்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணுடா, சும்மா அதுலயே ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி அக்கா அட்வைஸ் பண்றாங்க. மாமா கேட்கிறாரு, உண்மையிலேயே உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணை நான் முறையா பார்க்கும்போது சுத்தி இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு தெரியல, அந்த பொண்ணு மட்டும் தான் தெரிஞ்சா அப்படின்னு சொல்ல, இவ்வளவு தூரம் உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்னா அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணு உன்னோட கண் பார்வையில படுவா, நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் டைம் பாஸ்க்கு இந்த சாஃப்ட்வேர் ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிட்டு சின்சியரா உட்காந்து மேட்ரிமோனி சைட்ல ப்ரொஃபைல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. ஹீரோட ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டுவாரு, வேலை பார்க்காம என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்பதான் அவரோட லேப்டாப்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைலை கவனிப்பாரு. அந்த ப்ரொஃபைல் வேற யாரும் கிடையாது, நம்ம கல்யாணி இதுங்க. சோ கல்யாணியோட ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா மேட்ரிமோனி சைட்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ தானும் மேட்ரிமோனி சைட்ல ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறாரு. ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, ஒர்க் பண்ற லேப்டாப்லயே எப்படி வாழ்க்கை துணையை தேடுறதுன்ட்டு, கடைசியில கல்யாணியை கான்டாக்ட் பண்றதுக்கு இது மட்டும் தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு இவரு மேட்ரிமோனி சைட்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி அந்த சைட்லயே சாட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கு கல்யாணி ரிப்ளையும் பண்றாங்க. ஒரு காஃபி ஷாப்ல வச்சு இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. அந்த வகையில நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியா பாத்தீங்கன்னா அந்த காஃபி ஷாப்ல போயிட்டு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியுமே அந்த இடத்துக்கு கல்யாணி வர மாட்டாங்க. ஆனா ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய டேபிளுக்கு பின்னாடி ஒரு வயசானவர் இருப்பாருங்க. அவரு கடைக்காரர்கிட்ட சுகர்லெஸ் டீ ஆர்டர் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பார்த்து, தம்பி என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாருங்க. பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோ எழுந்து போவாரு. எங்க போவாரு அப்படின்னு பார்த்தா ஓரமா நின்று ஹீரோ தம் அடிக்க ஆரம்பிப்பாருங்க. அப்ப இந்த வயசானவரும் போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. தம்பிக்கு என்ன சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒரு 60,000 ரூபாய் வரும் அப்படிங்கும் போது 60,000 ரூபான்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட், அசால்ட்டா 60,000 ரூபாய் அப்படின்னு சொல்றீங்களே தம்பி, அப்புறம் சொந்த வீடு காரு எல்லாமே வாங்கிட்டீங்க போலயே அப்படின்னு கேட்க, சேச்சே அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, அப்ப நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அக்காவும் மாமாவும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க, அவங்களோட வீடு இருக்கு, அந்த வீட்டுல தான் நான் இருக்கேன் அப்படின்றாரு. அப்ப நீங்க ரெண்டும் கொடுக்க தேவையில்ல, வாங்குற சம்பளம் அப்படியே சேவிங்ஸா அப்படின்னு கேட்க, என்ன அங்கிள் பேசிட்டு இருக்கீங்க, அந்த காலத்து ஆளுங்க தான் சேவிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, 60,000 ரூபாய் கிரெடிட் ஆகுதா, வார வாரம் பப்புக்கு போறது, ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்றது, படத்துக்கு போறது, பிடிச்சதை வாங்குறது, குடிக்கிறது அப்படின்னு வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி இப்படி சொல்றீங்க, இப்படி இருந்தா எப்படி பொண்ணு கிடைக்கும், உங்களுக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னாலே பொண்ணோட அப்பா யோசிப்பார் இல்லையா அப்படிங்கும் போது, அவரை பத்தி எல்லாம் என்ன அங்கிள் எனக்கு கவலை, இந்த காலத்துல எல்லாம் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா போதும், மத்தபடி யாரோட பெர்மிஷனும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. பர்மிஷன் எல்லாம் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஓடி போய் தான் அங்கிள் அப்படின்னு சொல்ல, கல்யாணி அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை கேட்டதும் ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. இவ்வளவு நேரம் இவர் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, கல்யாணியோட அப்பா தான். அவர் தான் பாத்தீங்கன்னா மேட்ரிமோனி சைட்ல கல்யாணியோட பேர்ல ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல வரனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான முயற்சியில ஈடுபட்டு இருந்திருக்காருங்க. சோ அவரே நேரடியா வந்து அந்த பையன்கிட்ட பேசி எல்லாம் ஓகேனா நம்ம பொண்ணு கிட்ட போலாம் அப்படின்ட்டு ஹீரோ பேசிட்டு இருந்தது எல்லாம் கேட்டு அவர் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாரு. ஹீரோ அங்கிள் அங்கிள் அப்படின்னு பேசுறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐடி வேலையில இருக்கீங்க, சாஃப்ட்வேர் வேலையில இருக்கிறீங்க, நிறைய காசு கிடைக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும், பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா உண்மையிலேயே ஐடி வேலையில இருக்கிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா, பெரிய பெரிய ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாத்தையுமே சம்பளத்துக்கும் மீறி வாங்கி போட்டுட்டு அதை இஎம்ஐ கட்டி கட்டி உள்ளுக்குள்ளேயே வெந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதுதான் உங்களுடைய லைஃப் ஸ்டைலு. அப்பேற்பட்ட ஒரு பையனுக்கு எப்படி என் பொண்ணை கொடுக்க முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் எந்த இஎம்ஐயும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம அவ வாழ போற இடம் வந்து நிம்மதியாவும் பீஸ்ஃபுல்லாவும் இருக்கிற மாதிரி பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால என் பொண்ணுக்கு நீ எல்லாம் செட் ஆக மாட்ட அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்றாருங்க. ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாம் பணத்தோட வேல்யூ என்னன்னு தெரியறதில்ல. என்ன எடுத்துக்கோ, 500 ரூபாயில இருந்து என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன், படிப்படியா வளர்ந்து என்னோட ரிட்டைர்மெண்ட் அப்போ என்னோட சம்பளம் 55,000 ரூபாய் இருந்தது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் க்ரோ ஆகிறதுனால பணத்தோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனா நீங்க ஒரு வேலையில ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு 60,000 ரூபாய் சம்பளம் இல்ல லட்சக்கணக்கில் சம்பளத்தை கொடுத்துறாங்க. அதனால பணத்தோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியறது இல்ல. ஆக்சுவலா உன்னோட லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கு அப்படின்றது எனக்கு முன்கூட்டியே தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை பாக்குறதுக்காக எதனால வந்தேன் தெரியுமா, ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்கிறது
கல்யாணின்னு நினைச்சிட்டு நீ ஒரு வார்த்தை சொன்னல, நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னோட காதலுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் நான் போவேன் அப்படின்னு. அதான் நேரடியா உன்னை பார்த்து இதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இனிமேல் என் பொண்ணை பார்க்கறதோ ஃபாலோ பண்றதோ பேசுறதுக்கு முயற்சி பண்றதோ வச்சுக்க கூடாது. இனிமேல் என் பொண்ணோட லைன்லயே நீ குறுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்ல கரெக்டா பில்லு கொடுக்கறதுக்காக வெயிட்டர் வர்றாருங்க. அப்போ நம்ம ஹீரோ பில்லை வாங்கி பே பண்றாரு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டானு நீங்க பேசாதீங்க. 55,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு உங்களுடைய முழு லைஃப் டைமையே வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட வேலையை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. என்னோட வேலையை பத்தி நான் சொல்லவா? சாதாரண காஃபி ஷாப் பில்லிங்ல இருந்து பேங்க் பேமெண்ட்ல இருந்து டிவி சீரியல் வரைக்கும் பின்னாடி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. அந்த டெவலப்பர்ஸ் இல்லனா இந்த உலகமே நின்னு போயிடும். அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு வேலையில இருக்கிற என்ன நீங்க எப்படி என்னோட வேலையை குறை சொல்லலாம்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வேலை பார்க்கல அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு ஒரு சுகர்லெஸ் டீயை கொடுங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ கிளம்பிடுறாருங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் கடத்தின ஜாக் கேட்கிறாரு, அந்த நபருடைய பொண்ணை வந்து காதலிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது ஹராஸ்மெண்ட்ல ஈடுபட்டீங்களா, அதனாலதான் இந்த மாதிரி உங்க 2 பேர்த்த கடத்த சொல்லி ஆர்டர் கொடுத்திருப்பாரோ அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதையை கண்டினியூ பண்றாங்க. ஒரு முறை ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரெக்னென்ட் லேடிக்கு வந்து லேபர் பெயின் வந்துருங்க. பட் அந்த லேடிக்கு உதவி செய்யறதுக்கு அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த வழியா வந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை கார்ல போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாருங்க. ஹீரோ கிளம்பின கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துட்டு இங்க ஒரு பிரெக்னென்ட் லேடி இருந்தாங்களே, அவங்க எங்க அப்படின்னு கேட்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கும்போது அது எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோனும் வந்திருக்காங்க. அந்த பிரெக்னென்ட் லேடி நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சவங்க போல. உடனடியாக அந்த லேடியோட ஹஸ்பண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஹஸ்பண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க உதவி செஞ்சது இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கை காட்ட, நம்ம ஹீரோனும் நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் குழந்தையும் நல்லபடியா பிறக்குது. அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பேக்குள்ள கை விடுவாங்க. மறுபடியும் பணம் கொடுக்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பணம் எல்லாம் எதுவும் வேணாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இல்ல பணம் எல்லாம் கொடுக்கல, உங்களோட போன் நம்பர் கேட்கலான்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து நம்பர் கேட்பாங்க. ஹீரோ நம்பர் கொடுப்பாருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் ஹீரோனுக்கு வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் அவங்க அம்மாவோட சமாதிக்கு ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. நான் வாழ்க்கையில ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நேரா இங்க வந்து அம்மா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சொல்றாரு, நான் யூசுவலி ஏதாவது ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்னா உடனடியே என்னோட அக்காக்கு ஃபோன் அடிச்சிருவேன், என்னோட அக்கா ஃபேமிலி கூட தான் டிஸ்கஸ் பண்ணுவேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன டிசைட் பண்ணி சொல்லியிருக்க அப்படிங்கும்போது நீ என்ன உன்னோட அம்மா கிட்ட ஷேர் பண்ணியோ அதே விஷயம் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. ஆல்மோஸ்ட் இவங்க 2 பேரும் லவ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே பாத்தீங்கன்னா ப்ரேயர் பண்றதுக்காக கோயிலுக்கு வந்திருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனுடைய அப்பா வந்துருவாரு. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துருவாரு. அப்ப நம்ம ஹீரோன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்ப ஹீரோனுடைய அப்பா நீ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாமா, ஆல்ரெடி நான் இவனை மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு ஹீரோன் ஷாக்கா வராங்க. இவன் கண்டிப்பா உன்னோட வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்டாமா, ஏன்னா இவன் வாங்குற சம்பளத்தை பப்பு கிளப் அப்படின்னு குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு, இப்பேற்பட்ட ஒருத்தவனோட வாழ்க்கையில இருக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல முன்னாடி தான் இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான், இதுக்கு மேல இதெல்லாம் பண்ண மாட்டான், எல்லாத்தையும் விட்டுருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அங்கிள் நான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி அத்தை விடுமா, இவனோட ஜாப் எல்லாம் ஹைதராபாத்ல இருக்கு, நீ வரங்கல்ல இருந்துட்டு இருக்க, இவனுக்கு வரங்கல்ல என்ன வேலைன்னு கேளு அப்படின்னு கேட்கும்போது, வரங்கல்ல தானே நீ வேலை பார்க்கறதா சொன்ன அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஹைதராபாத்ல தான் இவருக்கு ஜாப் இருக்கு, இப்படிதாமா எல்லாத்தையுமே இவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் வாழ்க்கையே போய் தான், இவனை எப்படிமா நம்ம தேர்ந்தெடுக்க முடியும், ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அந்த இடத்துல இருந்து ஹீரோனோட அப்பா கூட்டிட்டு போயிருவாருங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோனோட அப்பா ஹாப்பியா உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப வேலைக்காரர் ஹீரோனோட அப்பா கூப்பிட்டு சார் அங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, வெளியில பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்காக இவன் வீடு வரைக்கும் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஜாக் கிட்ட சொல்லி ஜாக்கோட ஆட்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் கடத்திட்டு வந்திருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்ச ஜாக் பாத்தீங்கன்னா அவரு ஒரு கதையை சொல்றாருங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருந்திருக்காரு. அவருடைய ஸ்டூடெண்டா தான் பாத்தீங்கன்னா இந்த ஜாக் படிச்சிட்டு இருந்திருக்காரு. ஸ்கூல் படிக்கும்போது ஜாக்குக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிருந்துருக்குதுங்க. அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் லெட்டர் எழுதி இருக்காரு. சோ அப்படி லவ் லெட்டர் எழுதி ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாருங்க. ஹீரோனுடைய அப்பா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு ராக்கியை வாங்கிட்டு வந்து இவனோட கையில கட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட காதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு விட்டுட்டாருங்க. காதலிக்கலான ஆசாசியா இருந்தவருடைய காதல்ல நம்ம ஹீரோனுடைய அப்பா மண்ணள்ளி போட்டுட்டாரு அந்த வயசுலயே. இப்போ இந்த ஜாக் கிட்ட ஒரு வேலையை கொடுத்திருக்காரு இல்லையா, அதுவும் லவ் மேட்டர் விஷயமா, இவருக்கு பாடம் கற்பித்து கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு, அதனால என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோ சைட்ல ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஜாக் ஹீரோனுடைய அப்பாக்கு போன போட்டு, நீங்க சொன்ன மாதிரியே அவனுக்கு 2 பேர்த்தையுமே கடத்திட்டேன், மிரட்டவும் செஞ்சுட்டேன், இனிமேல் உங்க பொண்ணு விஷயத்துல அவன் தலையிட மாட்டான் அப்படின்னு சொல்ல, பொண்ணு விஷயமா, நான் பொண்ணு விஷயம்னு உன்கிட்ட மென்ஷன் பண்ணவே இல்லையே அப்படிங்கும்போது, ஐ மீன் உங்க விஷயத்திலயும் சரி வேற எந்த பொண்ணுங்க விஷயத்திலயும் சரி அவன் தலையிட மாட்டான், அந்த அளவுக்கு மிரட்டி வச்சுட்டேன், நீங்க தைரியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, நன்றி நன்றி அப்படின்ட்டு அவரு போனை கட் பண்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய அப்பா ஹீரோனுடைய ரூம் ஓபன் பண்றாரு. என்னமா நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிற, வெளியெல்லாம் போயிட்டு வரலாம்ல, லைப்ரரிக்கு போயிட்டு புக்ஸ் எல்லாம் படிச்சினா உன்னோட கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, ஏன்பா நீங்க தான் வீட்டை விட்டு என்ன வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளேயே வச்சிருக்கீங்க, இப்போ நீங்களே வெளியில போன்னு சொல்றீங்க அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப சொன்னமா இப்ப நீ போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிடுறாரு. வெளியில வந்த நம்ம ஹீரோனை இந்த ஜாக் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துடுறாரு. நேரா எங்க கூட்டிட்டு வர்றாருன்னா ஹீரோ கிட்ட பேச வைக்கிறதுக்காக. இந்த மாதிரி உங்க அப்பா பிளான் எல்லாம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு, உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ இந்த ஜாக் என்ன சொல்றாருன்னா, நீங்க ரெண்டு பேரும் உங்க அப்பாவோட பர்மிஷன் எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அது எப்படி என்னால பண்ண முடியும், என்னால பண்ண முடியாது, என்னோட அப்பா அக்செப்ட் பண்ணிக்காம எப்படி என்னால ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. ஆரம்பத்துல இல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மறுக்கிறாங்க. ஆனா ஜாக் என்ன சொல்றாருன்னா, நீங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், சோ அந்த குழந்தையை பேஸ் பண்ணி கண்டிப்பா உங்க அப்பா உங்களை ஏத்துப்பாரு, இதுதான் இந்த உலகத்தோடைய லவ் மேரேஜ் ஃபார்மட், நீங்க பயப்படாம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. ஹீரோனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கோயில போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோடைய அக்கா சொல்றாங்க, சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பையன் அவன், சோ இப்போ நீ அவனுக்கு துணையா இருக்கு அப்படின்னா நீ அவனை நல்லா பாத்துக்கோ, அவனும் உன்னை நல்லா பாத்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ மேல இன்னும் லவ் அதிகமாகுதுங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஹீரோனுடைய அப்பா இவங்களோட காதலை ஏத்துக்க கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜாக் சொல்லியிருந்தார் இல்லையா, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா கண்டிப்பா அவங்க அப்பா ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இவங்க பேபிக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த பிரெக்னன்சி கிட்ல பாத்தீங்கன்னா எப்போதுமே நெகட்டிவே வந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் ரொம்பவே அப்செட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதனால நம்ம டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே டாக்டர் கிட்ட போறாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இப்பதானங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இதை பத்தின கவலைப்படணும்ன்ற அவசியமே கிடையாது, கொஞ்சம் டைம் கொடுங்க, ஃப்ரீயா விடுங்க, உடம்பு அதுக்கெல்லாம் செட் ஆகணும், முன்ன மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு திருமணம் ஆகி 6 மந்த் தான் ஆகுது, இதெல்லாம் யூசுவலான விஷயம், இதை பத்தி ஃபீல் பண்ண தேவையில்ல, பட் நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்திரலாம், அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல எப்படியும் எந்த ப்ராப்ளமும் இல்லன்ற மாதிரி வரும், அது இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே டெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க. அந்த வகையில நம்ம ஹீரோக்கு சீமன் டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. இந்த டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு இவர் ஆபீஸ்க்கு போறாருங்க. ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த மீட்டிங்ல புது ப்ராஜெக்ட்டை பத்தின டீடைல்ஸை கொடுத்துட்டு இன்னொரு 3 மந்த்ஸ்ல அந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி டெட்லைனையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ அந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துட்டு 3 மாசத்துல எல்லாம் அதை கம்ப்ளீட் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோடைய டீம் லீடர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ப்ரொமோஷன் வேணுமா, சேலரி இன்க்ரிமெண்ட் வேணுமா, இல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை பண்ணி கொடுக்கறதுக்கு கம்பெனி தயாரா இருக்குது, ஆனா 3 மாசத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒர்க்லயும் பிரஷர் போட ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட வீட்ல வேலை பார்க்குற அந்த வேலைக்காரர் இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வந்திருப்பாருங்க. உங்களை பார்க்கறதுக்கு அப்பா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, இது அப்பா வந்திருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம ஹீரோயின் ஓடி வந்து அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பாவை என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு நாளுமா நானும் உன்னை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறது, நான் உன்னை ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. உடனடியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோவை ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் ரிப்போர்ட்ஸை பார்க்கறதுக்காக போறாருங்க. அப்பதான் ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனையே டாக்டர் சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலா இருந்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோவோட ரிப்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சீமன் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க சாம்பிளுக்கு ஒரு 2 வீடியோவை காட்டுறாங்க. ஒரு குவாலிட்டி சீமன்ல நிறைய உயிரணுக்கள் இருக்கும், லட்சக்கணக்கில் உயிரணுக்கள் ஆக்டிவா இருக்கும். அதுல ஒரு உயிரணு பாத்தீங்கன்னா எக் அடைஞ்சு அது வந்து பிரெக்னன்சியா கன்ஃபார்ம் ஆகும். பட் இவருடைய சீமன்ல பாத்தீங்கன்னா உயிரணுக்கள் வந்து ரொம்ப குறைபாடா இருந்துட்டு இருக்கு, அதுவும் ஆக்டிவா இல்லாம இருக்கு. இது ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ப்ராப்ளம் எல்லாம் இல்ல, உயிரணுக்களோட கவுண்டை நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், 95% சக்சஸ் ரேட் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப மீதமுள்ள 5% அப்படின்னு சொல்ல, நீங்க அதை பத்தி எல்லாம் எதுக்கு கவலைப்படுறீங்க, இதை பத்தின முழு விவரங்களை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு டாக்டரை நான் சஜஸ்ட் பண்றேன், அவங்கள நீங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறாங்க. ஹீரோ ரொம்பவே அப்செட் ஆயிடுறாருங்க. இப்ப வீட்டுக்கு ஹீரோ வராருங்க. வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோனுடைய அப்பாவுக்கு வந்துகிட்டு இருக்காரு. பயந்து போன நம்ம ஹீரோனுக்கு போன் அடிச்சா, ஆமா அப்பா வந்திருக்காரு, நம்மள ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நீ உள்ள வா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் உள்ள வராருங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிச்சனுக்குள்ள போயிட்டு ஹீரோ கிட்ட சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க, அப்பா கிட்ட அப்படியே ஃப்ரீயா பேசு, ரிலாக்ஸா பேசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா கிட்ட இந்த மாதிரி நடந்ததெல்லாமே வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சு அங்கிள், மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு எதுவுமே அன்எக்ஸ்பெக்டடாலாம் நடக்க கிடையாது, எல்லாமே நீ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மிரட்டுறாருங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் கிச்சன்ல இருந்து வெளியில வரும்போது நார்மலா பேசுற மாதிரி நடிக்கிறாருங்க. அப்பதான் தெரிய வருது ஏதோ ஒரு பிளானிங்கோட தான் நம்ம ஹீரோனோட அப்பா இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோயின் கிச்சனுக்குள்ள போன உடனே மறுபடியும் ஹீரோவை மிரட்டுறாருங்க. தாய் இல்லாம இவளை நான் அப்படி வளர்த்துருக்கேன், திடீர்னு என்னை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு ஓடி போயிட்டா, கிட்டத்தட்ட 6 மாசமா நான் மனசுக்குள்ளேயே வெந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அப்படியெல்லாம் நான் அவளை விட்டுட்டு போயிட மாட்டேன், அவளுக்கு எது சரி எது சரியில்லை அப்படின்றத நான் அவளுக்கு சொல்லி கொடுப்பேன், எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஹீரோ சொல்றாரு, சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்க 2 பேருமே ஆத்மாத்தமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், 2 பேரும் சந்தோஷமா இந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, டேய் என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, இன்னும் 100 நாள்ல என் பொண்ணு கிட்ட உன்னை பத்தி நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் போட்டு கொடுத்து என் பொண்ணு உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஸோ அந்த பிளானோட தான் இவர் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. இது தெரியாத நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இனிமேல் அப்பா கிட்ட எந்த ஈகோவும் பார்க்காத, அவர் என்ன சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம், நம்ம எல்லாரும் ஹாப்பியா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க அப்பா என்ன பிளானோட வந்திருக்காருன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோனோட அப்பா கிட்ட போயிட்டு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, அவ்வளவு சீக்கிரம் அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் கீழே விழுதுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இதுவே அவருக்கு ஆயுதமே அமைஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயப்படவும் ஆரம்பிக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோனோட வீட்டுல வேலை பார்க்கறவரு ஹீரோனோட அப்பா கிட்ட கேட்கிறாரு, ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கீங்க, என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, பெத்த பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்றதுக்காக அவளை கண்டுபிடிச்சு கொலை பண்ணக்கூடிய மோசமான அப்பன்லாம் நான் கிடையாது. என் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்றத புரிய வச்சு அவளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அப்பன் தான் நானு. 100 நாளைக்குள்ள அவனை பத்தின தப்பான விஷயங்களை எல்லாம் அவகிட்ட போட்டு கொடுத்து இவங்க 2 பேர்த்த பிரிச்சு அவளுக்கு வேற ஒரு நல்ல வரனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி அவ சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய மாமனார் வீட்டுல வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்றத பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரி, இந்த ரிப்போர்ட்டை பத்தி உன்னோட மனைவி கிட்ட சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் அதை பத்தி அவகிட்ட சொல்லி அவ மாமனார் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சான்ஸா பயன்படுத்தி எங்களுக்குள்ள ஒரு மிஸ்கம்யூனிகேஷனை உருவாக்கி எங்க 2 பேர்த்தையும் அவர் பிரிச்சிருவாரா, அதற்கு கண்டிப்பா வாய்ப்பையே தரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னதான் பண்ணலான்னு இருக்க அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கிறாரு. இருந்தால் என்ன பண்ணாலும் சரி, நான் அவன் மேல அதிக அளவு லவ் வச்சிருக்கேன், ஒருபோதும் அவளை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. சரி, வீட்டுக்கு போனோம் நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ள ஃபுல்லா வெஜிடேரியன் ஃபுட்டா இருந்துட்டு இருக்கு. நான்வெஜ் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க, ஆக்சுவலா நாங்க வெஜிடேரியன் ஃபேமிலி, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு. அப்ப இவ்வளவு நாள் சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படின்னு கேட்கும்போது, நான் சாப்பிடுவேன், அதெல்லாம் அப்பாக்கு தெரியாம உனக்காக சாப்பிட்டேன், இப்ப அப்பா இருக்கிறார் இல்லையா அதனால வெஜிடேரியன் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே சாப்பாடு இல்லைன்னா என்ன சரக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் சரக்கு இருக்கக்கூடிய இடத்த செக் பண்ணி பார்த்தா ஒரு பாட்டிலும் இருக்காது. அப்பாக்கு தெரிஞ்சுன்னா பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டதா சொல்லிடுறாங்க. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 100 நாள் டைம் இருக்கு இல்லையா, அந்த 100 நாளைக்குள்ள தன்னோட மனைவியை பிரெக்னென்ட் ஆக்கிட்டோம்னா ஒரு வாரிசு வந்துரும். சோ அந்த வாரிசை பேஸ் பண்ணி கண்டிப்பா அவரு நம்மள பிரிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சியில ஈடுபடலாம்னு பார்த்தா பெட்ரூம் வந்து நம்ம ஹீரோனோட அப்பாக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. அவருக்கு அங்கதான் தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால இவங்க 2 பேரும் ஹால்ல படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட் எல்லாம் போட்டு ஹால்ல படுத்துக்கிறாங்க. மாமனார் தான் தூங்கிட்டாரு, தன்னோட மனைவி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா பட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு அவர் வெளியில வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் தள்ளி தள்ளி போய் படுத்துக்கிறாங்க. அவர் வேணுனே தண்ணி எடுக்கிறதுக்காக வந்துட்டு உள்ள போயிட்டு இவங்க 2 பேரும் வெளியில ஹாப்பியா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான எல்லா விஷயத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இவங்க 2 பேருக்குள்ள பிரைவசி அப்படின்றது பயங்கரமா பாதிக்குது. இப்போ நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை எல்லாம் ஆபீஸ்ல போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோவோட டீம் லீடர் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெல்னஸ் சென்டரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. அந்த இடத்துக்கு அவரோட ஃப்ரெண்டு போனாராம், கிட்டத்தட்ட 10 வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு குழந்தை பிறந்துருச்சு, அதனால நீயும் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ அங்க போறாருங்க. அந்த இடம் பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியோ இல்ல கிளினிக் மாதிரியோ இல்லங்க, அது ஒரு ஆன்மீக யோகா சென்டர் மாதிரி தெரியுதுங்க. உள்ள போன உடனே மாலையெல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அடம்பிடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தர் வந்து தூக்குவாரு, ஏன்டா தாத்தா பேச்சு கேட்டு அமைதியா இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, இது தாத்தாவா, நான் தான் அவரோட அப்பா, பல வருஷமா குழந்தை இல்லாம நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஷாக்கிங்கோட பாக்குறாங்க. இனிவே இங்க வந்தா ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. அந்த வெல்னஸ் சென்டர் நடத்திட்டு இருக்கக்கூடிய பிரம்மன் அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அவர்கிட்ட இவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்தெல்லாம் வந்து கவலையே படாதீங்க அப்படின்ற மாதிரி வாயில சொல்றாரு. பட் அவரோட எக்ஸ்பிரஷன்ல அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றத வெளிக்காட்டுறாருங்க. நீங்க வாயால எங்க கிட்ட பாசிட்டிவா எல்லாம் சொல்ல தேவையில்ல, உங்க எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்தாலே தெரியுது ரிப்போர்ட் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்ட்டு. இப்ப என்ன பண்ணலான்றத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. முதல் விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸை பயங்கரமா குறைக்கணும், ரெண்டாவது யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமன் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான பல யோகாஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க. அதற்கான மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்து ஒரு 25,000 ரூபாய் பில்ல போடுறாங்க. வெறும் யோகா மேட்டுக்கு 25,000 ரூபாய் ஃபீஸா அப்படின்னு சொல்லி கேட்க, வெறும் யோகா மேட் மட்டும் இல்ல உங்களுக்கு ஆசனாஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து உங்களுக்கான டயட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஏகப்பட்ட மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு பேக்கேஜா கொடுக்குறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. என்னங்க மெடிசன்ஸ்க்கு மட்டும் 25,000 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, இது 1 மந்த்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன், 1 மந்த்ல இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்தும் இதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஷாக்கா வராருங்க. அடுத்து நீங்க என்ன மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடணும் அப்படின்றத அவங்க கிட்ட காட்டுற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறாருங்க. இது வெல்னஸ் சென்டரா இல்ல ஷாப்பிங் மாலான்னு தெரியல, உள்ளேயே எல்லாமே இருக்குது, எல்லாத்துக்கும் பில்ல போட்டு கையில காசை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காருங்க. இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துட்டு ஹீரோக்கான ஒரு செருப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க. அது அக்குபஞ்சர் செருப்பான். இந்த செருப்பை நீங்க வியர் பண்றதன் மூலமா உங்களோட பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் பம்ப் ஆகும், அதன் மூலமா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய ஹெல்ப் பண்ணும். சரி உங்க சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ஷாக்கா வராரு. அட செருப்பு சைஸை கேட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பையும் கையில கொடுத்து ஒரு பில்லையும் போட்டு கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் ஹீரோவோடைய கார்டை ஃபுல்லா தேய்ச்சிட்டு தான் அந்த இடத்துல இருந்து அனுப்பியே வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாருங்க. ஹீரோன் இதை பார்த்துட்டு இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்க, எப்போதுமே உன்னோட அப்பா நேச்சரை சார்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார் இல்லையா, அதனால அவர் மாதிரியே நானும் மாறிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சோ இனிமேல் நேச்சர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், அதுதான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அப்படியே நடிச்சிடுறாருங்க. ஹீரோனுடைய அப்பா சொல்றாரு, நீ என்ன செஞ்சாலும் நான் உங்களை பிரிச்சிருவேன், உன்னுடைய கவுண்ட் டவுன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, கவுண்டா
குறைஞ்சிருச்சா அப்படின்னு ஹீரோ ஷாக்கா வராரு. ஆல்ரெடி அவருக்கு குறைஞ்சுதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன்ஸ், யோகாசனா, அந்த ஃபுட் டயட்ஸ் எல்லாத்தையுமே சொன்ன மாதிரியே பக்காவா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றாருங்க. இதை தாண்டி இவங்க 2 பேருக்குள்ள பிரைவசி அப்படின்றது சுத்தமாவே இல்லாம போகுதுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல லேப்டாப்பை மடியில வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டாக்டர் சொன்னது ஞாபகம் வருது. அதுக்கு பேர் வேணா லேப்டாப்பா இருக்கலாம், அதை லேப்ல வச்சு நீ வேலை பார்த்த அப்படின்னா இருக்கிறதும் இல்லாம போயிரும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு லேப்டாப்பை தூக்கி டேபிள் மேல வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் இருக்காது. கிரைண்டர் இல்லாதனால ஹீரோயின் மிக்சியில அரைச்சு ஃபுட்டை ரெடி பண்ணுவாங்க. அதனால டேஸ்ட்ல சில மாற்றம் எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி பழைய டிவி தான் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருளை வாங்கி குவிக்கிறாருங்க. ஹீரோ வீட்டுக்குள்ள வராரு. என்னடா இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க எங்க அப்பா தான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோனுடைய அப்பாவோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து எதுவுமே பண்ணல, ஹீரோவோட அப்பா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட கிரியேட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்றாருங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்க வழக்கம் போல ஆபீஸ்க்கு போனா ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் நம்ம ஹீரோ கிட்ட தயங்கி தயங்கி பேசுறாரு. நீங்க ஏதோ ஒரு வெல்னஸ் சென்டருக்கு போறதா கேள்விப்பட்டேன், அதோட டீடைல்ஸ் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே ப்ராப்ளம் தான் என்னோட பிரதருக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அப்படி ஷாக்கிங்கோட பாக்குறாரு. இது நம்மளோட பிரைவேட் மேட்டர், இது எப்படி வெளியில தெரிஞ்சது அப்படின்ட்டு. சரி நான் அட்ரஸ் தரேன், உனக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்க ஃப்ரெண்டு தான், நம்ம எல்லாம் பார்ட்டியில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்ல பார்ட்டியில வச்சு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டானா? அப்ப ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம மேட்டர் தெரிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறாரு. ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் ஹீரோவை அப்படியே ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வெறியாகுதுங்க. சீக்கிரமா எல்லாத்தையுமே சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெல்னஸ் சென்டருக்கு போறாரு யோகா எல்லாம் பண்றதுக்காக. அப்போ அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய நபர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ஜாக் தான். ஜாக் எதுக்கா இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பர்சனலா மீட் பண்ணி பேசும்போது தான் தெரிய வருது ஜாக்குக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா ஹீரோக்கு இருக்கக்கூடிய பொறுமை வந்து இந்த ஜாக்கு கிடையாது. அதனால இந்த ஜாக் நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட், என்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு என்கிட்ட சொல்லு, அதெல்லாம் நான் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிறேன், என்னால இங்க ரெகுலர்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ நான் சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு பிரம்மா வராருங்க. சொல்லிரு, எல்லாத்தையும் சொல்லிரு, உனக்கு கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே சொல்லிரு, ஏன் பக்கத்திலேயே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு எங்களோட லாபத்தை ஃபுல்லா நீயே எடுத்துட்டு போய்க்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி இல்லை சார் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நம்ம பிரம்மா சொல்றாரு ஆக்சுவலா உனக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வேற, அவனுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வேற, உன்னோட பிரிஸ்கிரிப்ஷனை அவனுக்கு கொடுத்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. உன்கிட்ட பைக் இருக்குது ஆனா ஃபியூயல் இல்ல, அவன்கிட்ட ஃபியூயல் இருக்கு ஆனா பைக் இல்ல, இப்படி 2 பேர்த்தோட ப்ராப்ளமும் ஒன்னாக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஹீரோ ஆஃபீஸுக்கு போறாரு. ஆஃபீஸ்ல இந்த டார்கெட் ப்ரெஷர்லாம் இருக்குது. அதை தாண்டி ரீயூனியன் ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஹீரோ கூட படிச்சவங்க எல்லாருமே அதில் கலந்து இப்போ அந்த பார்ட்டியில எல்லாருமே கலந்துக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோனோட அப்பா என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோ பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததாகவும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட பேரு சாந்தினும் தெரிய வருது. உடனே ஹீரோனோட அப்பா அந்த இடத்துல வச்சு ஹீரோவோடைய மானத்தை வாங்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன்லாம் கிடையாது, உனக்கு உண்மையாவும் இருக்க கிடையாது, அதனாலதான் வீட்டு பேரை உன் பேரா வைக்காம சாந்தி அப்படின்ற ஒரு பொண்ணோட பேர்ல வச்சிருக்கான், அவனுடைய பாஸ்வேர்டு என்னன்னு கேளு, லாக்கர் பேர் என்னன்னு கேளு, எல்லாத்தையும் கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோன்னு கேட்கறாங்க. எல்லாமே சாந்தின்னு தான் கைஸ் ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த சாந்தின்றவங்க அந்த பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த சாந்திக்கும் சாந்தியோட பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை ஆகுது. இதுதான் சரியான சான்ஸ்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி ஹீரோனை பிரிச்சரலான்னு ஹீரோனோட அப்பா பிளான் பண்றாரு. ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட் இடையில பூந்து எங்க ஒரு ஆளுக்கு முன்னாள் காதலனோ காதலியோ இருக்கிறதெல்லாம் இப்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு, காலேஜ் டைம்ல எல்லாருக்குமே ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ இருக்கிறது சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கப்பல்ஸ்குள்ளேயே இப்பதான் இவங்க கப்பலா இருக்காங்க. ஆனா காலேஜ் டைம்ல இவன் அவனை லவ் பண்ணா, அவன் இவனை லவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு போதையில கொளுத்தி போட்டுறாரு. அது பயங்கரமா வெடிக்குது. இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோனுக்குள்ள சண்டை ஆயிடுச்சுங்க. மாமனார் நினைச்சது நடக்குது. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா ஆக்சுவலா நான் அந்த சாந்தி கிட்ட ப்ரொப்போஸ் கூட நான் பண்ணது கிடையாது, எனக்கு தான் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கே ஷை ஆச்சே அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சாந்தியை ப்ரொப்போஸ் பண்ணது கிடையாது, சாந்தியை லவ் பண்ணது கிடையாது அப்படின்னா எதுக்கு எல்லா பேருமே வந்து சாந்தின்னு வச்சிருக்க அப்படின்னு கேட்க எங்க அம்மா பேரு சாந்தி, அதனால நான் எல்லாத்தையும் சாந்தின்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோனே ரியலைஸ் பண்றாங்க. அப்பா சொன்ன மாதிரி ஹீரோனு கெட்டவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ ஸ்கோர் பண்ணிடுறாரு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோனோட அப்பா பாத்தீங்கன்னா அவருடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கபோர்ட்ல அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ மறைச்சு வச்சிருந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் ஃபைல் கீழே விழும். யதார்த்தமா அதை எடுப்பாருங்க, ஆனா பிரிச்சு பார்க்க மாட்டாரு. ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட பேக்ல எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்க இல்ல இன்னொரு 10 நாள் இங்க இருக்கலாம்னு பார்த்தேன், ஊர்ல வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாருங்க. அங்க கட் பண்ணா ஒரு காஃபி ஷாப்பை காட்டுறாங்க. அந்த காஃபி ஷாப்ல இந்த ஜாக் டீ குடிக்கிறதுக்காக வந்திருப்பாருங்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோனோட அப்பாவும் போவாரு. இப்ப இந்த ஜாக் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அப்பா கிட்ட நல்ல விதமா பேச ஆரம்பிச்சிருவாரு. இந்த ஜாக்கை பொறுத்த வரைக்கும்
ஹீரோயினை ஹீரோனுடைய அப்பா ஏத்துக்கிட்டாரு அப்படின்றது மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி ஹீரோனுடைய அப்பா ஹீரோ மிரட்டிக்கிட்டு இருக்கிறாருன்றதெல்லாம் தெரியாது. அது தெரியாத ஜாக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க மருமகனால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டும் நீங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் இந்த ஜாக் மூலமா எல்லா விஷயமே நம்ம ஹீரோனுடைய அப்பாக்கு தெரிய வருதுங்க. ஹீரோனுடைய அப்பாவே இவங்க ரெண்டு பேர்த்த பிரிக்க முடியாது போலயே அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருப்பாரு. போற நேரத்துல இந்த ஜாக் இந்த விஷயத்த சொல்லி பிரிக்கிறதுக்கான இன்னொரு சான்ஸும் ஹீரோனுடைய அப்பாக்கு கிடைக்குதுங்க. அவர் டைரக்டா நம்ம ஹீரோக்கு போனை போட, ஹீரோ பாத்தீங்கன்னா ஒர்க் பிரஷர்ல இருந்துகிட்டு இருப்பாரு. தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல போனை எடுக்கலன்னா சும்மா இருக்க மாட்டீங்களா, சும்மா கால் பண்ணிட்டே இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ அப்படியே பம்ப ஆரம்பிக்கிறாரு. சார் தயவு செஞ்சு இந்த விஷயத்த உங்க பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க அப்படிங்கும்போது, நான் இதை வச்சு என்ன பண்றேன்னு பாரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாருங்க. அவசரமா நம்ம ஹீரோ கிளம்பும் போது ஹீரோடைய டீம்ல வேலை பார்க்கறவர் பாத்தீங்கன்னா அவருடைய மனைவிக்கு வந்து லேபர் பெயின் இருக்கிறதுனால எனக்கு உடனடியா லீவ் வேணும், இந்த டைம்ல நாங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ப்ராஜெக்ட் வேற டெட்லைன் இருந்துட்டு இருக்குது, இந்த டைம்ல நீ போயிட்டேனா என்ன பண்றது, அதனால நீ போக கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வருங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தா தானே எந்த மாதிரி டைம்ல கூட இருக்கணும் அப்படின்றதெல்லாம் உனக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு பேச, அப்ப எனக்கு குழந்தை இல்லைன்றதை நீ சொல்லி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட சட்டையை பிடிச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை உடனடியா மேனேஜ்மெண்ட் வரைக்கும் போயிருது. என்னோட டார்கெட் பிரஷர்னால என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ மன்னிப்பு கேட்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. வாண்டடா பிரச்சனையை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்ப ஹீரோன்னு சொல்றாங்க, என்னோட அப்பா வந்து இவ்வளவு நாள் இங்க இருந்தாரு, நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, நல்லா பாத்துக்கிட்டாரு, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, நீ எப்ப பார்த்தாலும் உன்னோட அப்பான்னு அப்பா பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட அப்பா எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாரோ அப்பவே எனக்கு நரகமா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாருங்க. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோனே பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட அக்கா மாமா கிட்ட பேசுவாருங்க. ஆக்சுவலா அவர் வேணும்னு தான் சண்டை போட்டாராம், வேணுனே ஹீரோயின் பிரிஞ்சு போகணும்னு தான் சண்டை போட்டாராம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது வந்து மாமனாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதை வச்சு என்னை கேவலப்படுத்தி எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறத விட்டுட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே மாப்பிளைய பார்த்து அவரே கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், அவளாவது ஹாப்பியா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே வந்து ஒரு கெட்டவ மாதிரி அவன் கிட்ட ப்ரோட்ரைட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஆனா மாமா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்ட அவ இல்லாம உன்னால வாழ முடியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோ கிட்ட பதில் இல்லைங்க. இப்ப ஹீரோ ஒரு பக்கமும் ஹீரோயின் ஒரு பக்கமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோனுடைய அப்பா சந்தோஷமா தான் கைஸ் இருக்கிறாரு. ஹீரோனுக்கான வரன் பார்த்து மாப்பிள்ள பார்க்க வராரு, நீ ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்லி செகண்ட் மேரேஜுக்கான ஏற்பாடெல்லாம் கூட பண்ணிட்டாருங்க. இப்ப அந்த பையன் பாக்குறதுக்காக வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அந்த பையன் சொல்லிடுவான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே உங்களை பத்தி உங்க அப்பா சொன்னாரு அப்படின்ட்டு. எக்ஸாக்டா எப்ப சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அப்பதான் தெரிய வருது, இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு ஹீரோனுடைய அப்பா வந்திருப்பாரு இல்லையா, அந்த டைம்லயே இந்த பையன் கிட்ட சொல்லி வச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. ஆக மொத்தம் அப்பா எங்களை பிரிக்கணும் அப்படின்ற பிளான்ல தான் வந்திருக்காரு அப்படின்றத ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் டைரக்டா ஹீரோனுடைய அப்பா கிட்ட போய் கேட்டாங்க, எங்க ரெண்டு பேர்த்த ஏத்துக்கிட்டேன் அப்படின்றதுக்காக நீங்க வீட்டுக்கு வர கிடையாதா, எங்களை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோனுடைய அப்பா கிட்ட பதிலே இல்ல, உண்மையை சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லு, நீ பேசாதமா அவன்லாம் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பத்தி நெகட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ பத்தின பாசிட்டிவான விஷயங்களை எல்லாம் சொல்லும் போது ஹீரோனுடைய அப்பா இந்த டாபிக் எடுக்கிறாரு. இந்த மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்ல நெகட்டிவ்னு வந்திருக்கு, அவனால கண்டிப்பா உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியாது, இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுது. இந்த விஷயத்த மறைச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவங்க போயிட்டு பயங்கரமா அழுவுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, ஹீரோனை பார்த்து மறுபடியும் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராருங்க. ஹீரோனுடைய அப்பா வந்து தடுக்கிறாரு, பாக்குறதுக்கெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் பார்த்தே தீர்வேன்னு சொல்லிட்டு கதை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா உள்ள நம்ம ஹீரோன் இருப்பாங்க. அப்பதான் தெரிய வருது ஹீரோன் வீட்லயே இல்ல, அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோவும் பதறி போயிருவாரு, நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் பதறி போயிருவாரு. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஹீரோனை தேடி அலைய ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்துல ஹீரோக்கும் வந்து ஹீரோனுடைய அப்பாவை திட்டி விட்டுருவாரு. அதே சமயம் ஹீரோனுடைய அப்பா ரொம்ப பேனிக்ல இருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி ஓகே பேனிக் ஆகாதீங்க, வாங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கை கொடுப்பாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தேட ஆரம்பிப்பாங்க. ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா, அது ஹீரோயின் தான் நினைச்சிட்டு ஹீரோ கிட்ட போய் பாப்பாரு. பார்த்தா அது நம்ம ஹீரோயின் கிடையாது. எங்க தேடியுமே ஹீரோயின் எங்க போனாங்கன்னே தெரிஞ்சிருக்காது. அப்பதான் ஹீரோக்கு தோணும், எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட சமாதிக்கு போவாங்க இல்லையா, அங்க போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு நம்ம ஹீரோ அங்க போவாரு. பார்த்தா அங்கதான் நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோனுடைய அப்பா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சமாதியில விழுந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி பொண்ணை நல்லா பாத்துக்கோ, பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இறந்து போயிருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அவர் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அவருக்கு ஏத்த மாதிரி அந்த பொண்ணு இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து பொண்ணை நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்கு. அதே சமயம் ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது என்னுடைய தப்பு தான், நான் சொல்லியிருக்கணும், உங்க அப்பா இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி பிரிச்சிருவாருன்னு பயத்துல தான் நான் சொல்லாம விட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, இப்போ இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு, நீ எப்படி என் கூட வாழ மாட்ட, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. ஹீரோனுக்கு கோவம் வந்துருது, உங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்க அப்பா அவரு நினைக்கிறத பண்ணணும்னு நினைக்கிறாரு, நீ நினைக்கிறத பண்ணணும்னு நினைக்கிற, இங்க ஒருத்தி நான் என்ன நினைக்கிறேன்றத பத்தி
பத்தி யோசிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை தான் வாழ்க்கைலாம் கிடையாது, காதல் தான் வாழ்க்கை, குழந்தை கிடைக்குதோ இல்லையோ அந்த காதல் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோவா ஹக் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் இவங்க 2 பேர் தான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறாரு. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.